வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியீடு. அனைத்து குடும்பத்தினருக்கும் இலவசமாக பிரிட்ஜ் வழங்கப்படும் என அதிரடி அறிவிப்பு. தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி கட்சியினர் கடுமையாக பாடுபடுவது அவசியம். மத்திய அமைச்சர் நாராயணசாமி வேண்டுகோள். தேர்தல் வாக்கு சேகரிப்பில் கட்சியினர் தீவிரம். பணம் மற்றும் பரிசு பொருட்களை தடுக்க தேர்தல் துறை அதிகாரிகள் கண்காணிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் வெளியிடப்பட்டுள்ள காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் அனைத்து குடும்பங்களுக்கும் இலவசமாக பிரிட்ஜ், செல்போன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை காங்கிரஸ் அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமை காலை தேர்தல் அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேர்தல் அறிக்கையை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வெளியிட அதனை முதல்வர் வைத்திலிங்கம், அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். தேர்தல் அறிக்கையில் புதுவை யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்கும்படி மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் எனவும், ஏழை மக்கள் நவீன தொழில்நுட்பத்தை கையாளும் வகையில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் அனைத்து குடும்பங்களுக்கும் இலவசமாக செல்போன் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர் பேருந்து கட்டணம் ரத்து செய்யப்பட்டு இலவச பாஸ் வழங்கப்படும் எனவும், புதுவையில் 108 ஆம்புலன்ஸ் சேவை துவங்குவதுடன் அனைத்து குடும்பத்தினரின் விருப்பத்திற்கேற்ப பிரிட்ஜ் அல்லது குடிநீர் சுத்தப்படுத்தும் கருவி வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பல்வேறு அறிவிப்புகள் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இலவச வர்ண தொலைக்காட்சி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு 5 ஆண்டுகள் ஆகியும் அது நிறைவேற்றப்படவில்லை என்பது இந்நேரத்தில் நினைவு கூறத்தக்கது. புதுவை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் ஒருங்கிணைப்பு கூட்டம் சர்க்குரு ஓட்டலில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் நாராயணசாமி, முதல்வர் வைத்திலிங்கம், அமைச்சர் கந்தசாமி மற்றும் கூட்டணி கட்சியின் தலைவர்கள், எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் நாராயணசாமி, 2006 சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2009 பாராளுமன்ற தேர்தலை போன்று இந்த தேர்தலிலும் கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும், எதிர்கட்சியினர் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கின்றனர் என்றார். தேர்தலில் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதால் கூட்டணி கட்சியினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வேண்டுகோள் விடுத்தார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுவையில் பல்வேறு கட்சியின் வேட்பாளர்கள் தொகுதி மக்களை சந்தித்து வாக்குகள் சேகரித்தனர். புதுவை சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 13ஆம் தேதி நடைபெற இருப்பதை முன்னிட்டு வேட்புமனு தாக்கல் முடிவடைந்து இறுதி பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் வில்லியனூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரும் அமைச்சருமான நமச்சிவாயம் வாக்குகள் சேகரித்தார். அப்போது தொகுதி காங்கிரஸ், திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உடன் இருந்தனர். இதேபோல் லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து முன்னாள் முதல்வரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமி பிரச்சாரம் செய்து வாக்குகள் சேகரித்தார். அப்போது அதிமுக நிர்வாகிகள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உடன் இருந்தனர். இதேபோன்று காலாப்பட்டு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரும் அமைச்சருமான ஷாஜகான் வாக்குகள் சேகரித்தார். அப்போது அவர் தனது பதவி காலத்தில் செய்த சாதனைகள் மீண்டும் தொடர மக்கள் தன்னை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வாக்குகள் சேகரிப்பின் போது தொகுதி காங்கிரஸ், திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உடன் இருந்தனர். இதேபோல் காமராஜர் நகர் தொகுதி ரெயின்போ நகரில் காங்கிரஸ் வேட்பாளரும் முதல்வருமான வைத்திலிங்கம் வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்தார். அப்போது காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உடன் இருந்தனர். புதுவையில் தற்காப்பு கலை பயிலக ஆண்டு விழாவில் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பரிசுகள் பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பாராட்டப்பட்டனர். ரிஷி அனைத்து தற்காப்பு கலை பயிலகத்தின் ஆண்டு விழா வியாழக்கிழமை மாலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுவை மாநில ஒருங்கிணைந்த கராத்தே சங்க செயலாளர் வளவன், தலைவர் இளங்கோ, அனைத்து தற்காப்பு கலை பயிலக தலைவர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் கடந்த ஒரு ஆண்டாக
மாநில, தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்று பரிசுகள் பெற்ற வீரர்கள், வீராங்கனைகள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளதால் மக்களை சந்திப்பதில் கட்சியினர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். புதுவையில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளரும் நகரமன்ற துணைத் தலைவருமான ஜான்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டார். அப்போது அவர் தன்னை வெற்றி பெற செய்தால் தொகுதி மக்களின் அனைத்து வசதிகளும் நிறைவேற பாடுபட தயாராக இருப்பதாக உறுதியளித்தார். அப்போது திமுக, காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இதேபோன்று இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஆறுமுகம் தனது ஆதரவாளர்களுடன் சென்று வாக்குகள் சேகரித்தார். அப்போது அவர் தன்னை வெற்றி பெற செய்தால் தொகுதி மக்களுக்காக எந்நேரமும் உழைப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார். அப்போது காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இதேபோல் நெல்லித்தோப்பு தொகுதியில் அதிமுக வேட்பாளரும் ஜெயலலிதா பேரவை செயலாளருமான ஓம் சக்தி சேகர் வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்தார். அப்போது அவர் கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதி மக்களுக்காக பாடுபட்டது போன்று வரும் காலங்களில் பாடுபட மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளரும் கட்சியின் மாநில செயலாளருமான நாரா கலைநாதன் வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்தார். அப்போது எம்எல்ஏ விஸ்வநாதன் மற்றும் அதிமுக, என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இதேபோன்று கதிர்காமம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பெத்த பெருமாள் வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்தார். அப்போது காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். ராம் சில்க்ஸின் செம ஜாலி சம்மர். இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். ஏப்ரல் மேயிலே படிப்பு மேயிலே ஒரு ஷாப்பிங் நம்ம ராம் சில்க்ஸிலே செம ஜாலி சம்மரிலே ஒரு ஷாப்பிங் ஒவ்வொரு மாடியிலே ஒரு சர்ப்ரைஸ் ராம் சில்க்ஸிலே செம ஜாலி. ராம் சில்க்ஸின் செம ஜாலி சம்மர். இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா கார்ட்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். உலகின் முதலாக யூவி முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413 42073777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம்,
சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry. Nauka Security Solutions. A4 Rams Apartment, number 40, Vijay Raghava Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9844508838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா காப்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். உலகின் முதலாக UV முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed and low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413420777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துரும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம்,
சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் டிராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் யூபிஎஸ், இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry. Nauka Security Solutions. A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. ஏர் கூலர், ஃபேன், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் என எல்லாமே மக்களின் மனதை குளிர வைக்கும் விலையில் இப்போது அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கென்று 7000 சதுரடியில் மிக மிக பிரம்மாண்டமாய் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, புதுச்சேரி. கோடையை கொண்டாட அனைத்து வகையான ஃபேன்களுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். மேலும் தென் ஆற்காடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் இலவச டோர் டெலிவரி வசதி நிச்சயமாய். மணி எலக்ட்ரானிக்ஸில் சில் சம்மர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 92 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 93 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும், தென்கிழக்கு திசையிலிருந்து 23 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியீடு. அனைத்து குடும்பத்தினருக்கும் இலவசமாக பிரிட்ஜ் வழங்கப்படும் என அதிரடி அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி கட்சியினர் கடுமையாக பாடுபடுவது அவசியம். மத்திய அமைச்சர் நாராயணசாமி வேண்டுகோள். தேர்தல் வாக்கு சேகரிப்பில் கட்சியினர் தீவிரம். பணம் மற்றும் பரிசு பொருட்களை தடுக்க தேர்தல் துறை அதிகாரிகள் கண்காணிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.